என்ன இது? இதுக்கு என்ன அர்த்தம்? ஆபத்து. ஆதிநாகினி உயிருக்கு ஆபத்து. இந்த தடவை விட மாட்டேன். இந்த தடவை ஆதிநாகினிக்கு நாம எதுவும் சொல்லக்கூடாது, தெரியும்ல? என்னடி இவங்க நம்மள கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. சீச்சி, அவனுங்களை விடு, எனக்கு பசிக்குது. என்னடி பண்ற? அம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குதுமா. வாய மூடு, தின்னி பண்டாரம். இந்த மாதிரி சாப்பிட்டா பெருத்து போய் அசிங்கமாயிடுவ. அறிவு இருக்க உனக்கு? கம்மியா சாப்பிடு. பார்ட்டி பிளான் என்ன? சிங்காரம் குடும்பத்துக்கு இன்னும் மருமகளுங்க தேவைன்னு அர்த்தம். அதனால நீங்க அங்க 2 பேரும் போய் உங்க திறமையை காட்டுங்க. பவானி மீரா கிட்ட இருந்து கொஞ்சமாவது கத்துக்கோங்க. சேலஞ்ச் ஞாபகம் இருக்குல்ல? நாளைக்கு நீ இதுக்காக எல்லாரும் முன்னாடியும் என்ன பார்ட்டில கிஸ் பண்ணணும். ஓ, நீ தூக்க போறியா அந்த சேலஞ்சா? ரைட். உப்ஸ், நீங்க என்னன்னு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட ஸ்வீட் ஹார்ட். இதுக்கு நீ கிஸ் பண்ணி ஆகணும். ஒரு நிமிஷம். ஏன்? வழக்கம். ஓ, உனக்கு நீயே ஒரு வழக்கத்தை உருவாக்கிருக்கியா என்ன? நான் இல்ல. மேல பாரு. மேல பாக்கலையா? மிஸ்ல்டோவா? நோ 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 வீரா, இது சீட்டிங். Everything is fair in love and war. நோ, இது சீட்டிங். இது மிஸ்ல்டோ வழக்கம். நீ செஞ்சுதான் ஆகணும். உன்னால என்ன பிடிக்க முடிஞ்ச பிடிச்சு கிஸ் பண்ணிக்கோ. இன்னொரு சேலஞ்சா? இவனுக்கு என்னாச்சு? கோமாளியோட மைண்ட்ல ஏதோ இருக்கு. இந்த சாப்பாட்டு கூட திருந்தவே மாட்டான். என்ன வாட்ச் பண்றியா வீரா? இங்க நான் எந்த ஒரு சூழ்ச்சியும் பண்ணல. வா, வந்து நீயே பார்த்து தெரிஞ்சுக்கோ. நானும் பாட்டில கலந்துக்கலாம்னு நினைச்சுதான் வந்தேன். ஆனா அங்க வந்ததுக்கு அப்புறம் தான் வரக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நான் அங்க வந்திருக்கவே கூடாது. ஏன்னா பவானி நான் அங்க வர்றதை விரும்பல. இன்ஃபேக்ட் நான் இங்க இருக்கிறதே அவளுக்கு பிடிக்கல. இங்க பாரு, நீ இந்த வீட்டுல இருக்கலாம். உனக்கு அந்த ஃப்ரீடம் இருக்கு. நீ தலையில கை வச்சுக்கிட்டு இங்க உட்கார்ந்துரு. அந்த தண்ணிய பாரு, எப்படி அழகா பாயுதுன்னு பாரு. உனக்கு தோன்றத பண்ணு. கண்ணுல இருந்து தண்ணியா ஒழுக விடு. என்ன வேணா பண்ணு. உனக்கு எல்லாம் பண்ண உரிமை இருக்கு. உனக்கு என்ன தோணுதோ பண்ணிக்கோ. ஆனா நீ என் பவானிக்கோ இல்ல என் குடும்பத்துக்கோ ஏதாவது கெடுதல் பண்ணணும்னு நினைச்சா, இல்ல அத பத்தி யோசிச்சா கூட நான் உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. தெரியும்ல? தெரியும். குட் குட். அது மட்டும் இல்ல, நான் உன்னை இந்த வீட்டுல எதுக்காக தங்க வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியும். ஏன்னா நான் பவானியோட ரொம்ப பெரிய எதிரி கொண்டு இருக்கேன். வாவ், குட். இந்த தண்ணி ஓடுற மாதிரியே உன் மூளையை நல்லா வேலை செய்யுது.